ஓகே டன். அடுத்த கேள்விக்கு வருவோம். சரிதான். இப்போ 5வது கேள்வி செய்கிறோம் அப்படியா? ரைட். அடுத்த கேள்வி 2017 4வது MCQ. சிம்பிள் தான், சரியான சிம்பிள். இதெல்லாம் நாங்கள் மாடல் பேப்பர் செய்யலையா? இப்போ பாருங்கள், நாங்கள் 1வது கேள்வி செஞ்சோம், ஈஸியாக இருந்துச்சு. 2 ஈஸி, எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. கஷ்டம்ன்றதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ செய்கிற 2017 4வதெல்லாம் உண்மைக்கும் சின்ன புள்ள கேள்வி. இதெல்லாம் மாடல் பேப்பரோ டேர்ம் எக்ஸாம் கேள்வியோ இல்லை, எல்லாம் ஃபைனல் பேப்பர். வழங்குதா? இப்போ 2017 நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தா 4வது கேள்வி எப்படியான கேள்வின்னு பாருங்கள். பின்வரும் எந்த பதார்த்தத்தை நீருடன் கலக்கும் போது பல்லின கலவை கிடைக்கும்? சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்துட்டு நான் கேள்விக்கு வரேன். கலவைகளை 2 வகைப்படுத்தலாம். முதலாவது ஏகவின கலவை, அடுத்தது பல்லின கலவை. அது என்னது ஏகவின கலவை, பல்லின கலவை? ஃபர்ஸ்ட்ல பல்லின கலவையை சொல்லித்தரேன். பல்லின கலவைனா சிம்பிளான வச்சுக்கோங்க. அவதானிப்பதன் மூலம், எப்படி பார்க்கறதன் மூலம் உள்ளுக்கு இருக்கிற கூறுகள் எங்களுக்கு தனித்தனியாக விளங்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரூட் சலட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரூட் சலட்னு சொன்னால் அதில் ஆப்பிள் இருக்கும், சரி வாழைப்பழம் வேணுமா, வாழைப்பழம் இருக்கும், வேறடா கிரேப்ஸ் வேணுமா, கிரேப்ஸ் இருக்கும், ஐஸ்கிரீம் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி ஜெல்லி போட்டிருப்பாங்க. விளங்குதா? சிம்பிளாக ஒரு ஃப்ரூட் சலட்டான்னு என்ன வச்சுக்கோங்க, அல்லது ஒரு ஃபோட்டோ சரி பார்த்துக்கோங்களேன். ரைட், ஃப்ரூட் சலட். இப்போ ஒரு ஃப்ரூட் சலாட்டை முன்னுக்கு வச்சுட்டு, சரியா, முன்னுக்கு வச்சுட்டு பார்த்தா என்ன நடக்கும்? எச்சூரும் அப்படியா? அது இல்லை. ஒரு ஃப்ரூட் சலாட்டை முன்னுக்கு வச்சுட்டு அவதானிச்சா பார்த்தா கன்ஃபார்மாக நான் சொன்னது நடக்கும் தான், அது வேற கதை. ரைட், பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிறது இந்த கிரேப்ஸ் இருக்கு, இந்த வாழைப்பழம் இருக்குது, இந்த ஐஸ்கிரீம் இருக்குது, இந்த ஜெல்லி இருக்குதுன்னு சொல்ல இயலாதா? கட்டாயம் என்ன செய்யலாம், சொல்லலாம். விளங்குமா? ஸோ அவதானிப்பதன் மூலம் கூறுகள் கண்ணுக்கு விளங்கிச்சு அப்படின்றால், கூறுகள் வேறு வேறா கண்ணுக்கு விளங்கிச்சு என்றால் அது பல்லின கலவை. அதாவது பல இனங்கள் சேர்ந்தது பல்லின கலவை. விளங்குதா? பல இனங்கள் சேர்ந்துருக்குது. ஸோ பல்லின கலவை. ஒரு பர்கர் ஒன்று எடுத்துக்கோங்க, பர்கர் இருக்குதானே, அதை எடுத்துக்கோங்க. மேலே பன் இருக்கும், சீஸ் இருக்கும், சலாத் இருக்கும், தக்காளி எல்லாம் வச்சிருப்பான். விளங்குதா சொல்றது? ஸோ பார்த்தோன்னே உள்ளுக்கு என்னெல்லாம் இருக்குன்றதை ஸ்கேன் பண்ணி டேஸ்ட் பண்ணி முடிச்சிருவோம், அப்படித்தானே? ஸோ அவதானிப்பதன் மூலமே கூறுகள் கண்ணுக்கு விளங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அது பல்லின கலவை. ஏகவின கலவை அப்படின்னா அவதானிப்பதன் மூலம் கூறுகள் என்ன செய்யாது, விளங்காது. டீ எடுத்துக்கொள்ளும், இந்த சீனி இருக்குது, இந்த நீர் இருக்குது, இந்த தண்ணி போட்டிருக்கிறோம், சொல்லிடலுமா? ஏலாச்சு. தனித்தனியாக கூறுகள் வேறு பிரித்து விளங்குமா? விளங்காது. ஒழுங்கா டீ ஊற்றினா விளங்காத, சரிதானே? அப்படி இல்லாமல் நீங்கள் ஊற்றுற டீ மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஊற்றுனீங்கன்னு சொன்னால் தேயிலை இந்த அரைக்குது, பால் இந்த அரைக்குதுன்னு சொல்லலாம், சீனி கரைஞ்சில்லை அது சொல்லலாம், அது வேற கதை. ஒழுங்கா டீ ஊற்றினீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற கூறுகள் என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. அப்படி கூறுகளை அவதானிப்பதன் மூலம் எங்களுக்கு விளங்கலாண்டா அது ஏகவின கலவை. இதுதான் சிம்பிளான ஐடியா, சரிதானே? ரைட். இப்போ இங்கே கேள்வி, பின்வரும் எந்த பதார்த்தத்தை நீருடன் கலக்கும் போது பல்லின கலவை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட்ல செப்பு சல்ஃபேட்டு, CuSO4. இப்போ இந்த செப்பு சல்ஃபேட்டு இதை நீரில் கரைச்சோம் அப்படின்னு சொன்னால் செப்பு சல்ஃபேட்டு நீர் கரைசலங்களுக்கு கிடைக்கும். அதில் அதாவது நீரில் செப்பு சல்ஃபேட்டுன்றது என்ன செய்யும், கரையும், சரிதானே? நீரில் நன்றாகவே செப்பு சல்ஃபேட் என்ன செய்யும், கரையும். ஸோ இதுதான் செப்பு சல்ஃபேட், இதுதான் நீர் அப்படின்னு சொல்லி உங்களால் வேறு பிரித்து அறிய முடியாது. இதை நாங்கள் எங்கே படிப்போம் அப்படின்னு சொன்னால் அமிலம், காரம், உப்புல நான் சொல்லி தருவேன், சரிதானே? அதில் இந்த செப்பு சல்ஃபேட்டு சம்பந்தமான கதைகள் நான் சொல்லி தருவேன், இந்த நோட்ஸில் இருக்குது. ஸோ அந்த பகுதியில் இது படிப்போம். நீரும் செப்பு சல்ஃபேட்டும் நன்றாக என்ன செய்யும், நீரில் கரையும். ஸோ இதுதான் செப்பு சல்ஃபேட், இதுதான் நீர் அப்படின்னு வேறு பிரித்து அறிய முடியாது. வேறு பிரித்து அறிய முடியலண்டா அது என்ன வகை கலவை, ஏகவின கலவை, சரிதானே? கேள்வி என்னது, பல்லின கலவை எப்போ கிடைக்கும், அதுதான் கேள்வி. அப்போ 1வது ஆன்சர் வராது. 2வது எதைல் அல்கஹால். அல்கஹால்டா என்னது, உங்களுக்கு தெரிஞ்சது என்னது, மதுசாரம். மதுசாரத்தையும் தண்ணியிலையும் போட்டு, மதுசாரத்தையும் நீரையும் போட்டு கரைச்சா படங்கள் எல்லாம் பார்க்குறீங்க தான்டா, இது தண்ணி இது மதுசாரம் வேறு பிரித்து அறியலுமா? இல்லை, எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று என்ன செய்யும், கலந்துரும். அப்போ பார்ப்பதன் மூலம், அவதானிப்பதன் மூலம் கூறுகள் வெளியே வந்து விளங்கலை அப்படின்னா அது என்ன கலவை, ஏகவின கலவை. ஸோ நீரும் எதைல் அல்கஹால், அதாவது மதுசாரமும் சேர்ந்தா மதுசார கரைசல், எதைல் அல்கஹால் கரைசல் கிடைக்கும். அவதானிப்பதன் மூலம் நீர் இது மதுசாரம் இதுன்னு சொல்லலாது. ஸோ ஏகவின கலவை. ஸோ 2வது ஆன்சர் வராது. 3வது சீனி.
இப்போ தண்ணியில் சீனியை போட்டு நல்லா கரைச்சி விட்டோம்னா இது தான் சீனி இதுதான் தண்ணின்னு சொல்ல இயலாது. சீனி கரைஞ்சிருச்சு அப்படின்னா. நிறைய சீனியை போட்டால் வீல் படிவாயிரும், அப்படி கேட்கல, சும்மா சாதாரணமாக கேட்குறாங்க, சரிதானே? அப்போ சீனியை போட்டு கரைச்சிங்கண்டா இது சீனி இது தண்ணின்னு சொல்லிடுமா? இயலாது. அப்போ அவதானிப்பதன் மூலம் கூறு விளங்கலாண்டா ஏகவின கலவை. ஸோ 3வது ஆன்சரும் வராதுண்டா 4வது தான் விடேனா. ரைட். யாரு? கோதுமையுமா? தேவையாக இருந்தால் இப்போ செய்து பார்க்கலாம். இந்த என்ன செய்யுங்க, கப் ஒன்றில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கோதுமை மாவை போட்டிங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சோண்டு சொன்னால் ஒரு சின்ன கரண்டியில் போட்டதில்லை, கொஞ்சம் அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நிறையவும் போடக்கூடாது, கணக்கான அளவு போட்டோம்னா மாவு என்ன செய்யாது, நீரில் கரையாது. கரையாமல் கீழே இப்படி வீல் படிவாகும், சரிதானே? இப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல வச்சுட்டு பாருங்க, இதுதான் நீர், இதுதான் நாம் போட்ட மாவு அப்படின்னு சொல்லி அவதானிப்பதன் மூலம் சொல்ல முடியும். ஸோ அவதானிப்பதன் மூலம் கூறுகள் விளங்கிச்சு அப்படின்னா அது என்ன கலவை? பல்லின கலவை. ஸோ 2017 4வது கேள்விக்கு 4வது ஆன்சர், சரிதானே? எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். சின்ன புள்ள பாபா கேள்வி உண்டு. அடுத்தது ஓகே, டன். 6வது கேள்விக்கு வரும், சரிதானே? 6வது அதே 2017 20வது கேள்வி, சரிதானே? 2017 20வது கேள்வி, சிம்பிளான கேள்வி. கடல் நீரிலிருந்து கரியுப்பை உற்பத்தி செய்யும் செயல்முறையில் 3ஆம் பாத்திகளில் வீழ்படிவாகும் உப்புக்கள் முறையே. ரைட். உப்பு பிரித்தெடுப்பு படிச்சோமா? படிச்சோம். உப்பு பிரித்தெடுப்புல 3 பாத்திகள் சொன்னோம். நான் எல்லாம் எழுத மாட்டேன், நான் சொல்றதை நீங்க எழுதிக்கோங்க, சரிதானே? உப்பு பிரித்தெடுப்புல 3 பாத்திகள் படிச்சோம். எத்தனை பாத்திகள்? 3 பாத்திகள். இந்த 3 பாத்திகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. முதலாவது பாத்திக்கு பெரிய அளவிலான ஆழமற்ற பாத்திகள், சரியா? அப்போ கொஞ்சம் பெருசா வரைவேனா, பெரிய அளவிலான ஆழம் இல்லாத ஆழமற்ற பாத்திகள், இதுதான் முதலாவது பாத்தி. 2வது பாத்தி, ரெண்டுக்கும் இடையில தானே 2வது பாத்தி, ஸோ இடைத்தர பாத்தி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இடைத்தர பாத்தி. 3வது பாத்திய சிறிய அளவிலான பாத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். இது 3 பாத்திகளோட பெயர். முதலாவது பாத்தியில நாங்க இங்க கடல் இருக்கு தானே, கடல்ல இருந்து கடல் நீரை கொண்டு வருவோம். இங்க கடல் நீர் என்ன செய்யும்? நான் சிம்பிளா ஷார்ட்டா சொல்லி தரேன், டீப்பா போகல. கடல் நீர் என்ன செய்யும் அப்படின்னா கரையும். MCQ தானடா, ஷார்ட்டா தான் சொல்லணும், ரைட்டா? ரைட். கடல் நீர் நிறையும், கரையும் இல்லை, நிறையும், சரியா? இப்ப கடல் நீர் நிறைஞ்சதுக்கு பிறகும் இதை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா சூரிய ஒளி பட்டுறதுக்கு வச்சுருவோம். சூரிய ஒளி பற்ற நேரம் நீர் தானே, நீர் என்ன செய்யும்? ஆவியாகும். நீர் ஆவியாக இதுல கரைஞ்சிருக்கிற கரையமான உப்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, உப்புண்டா சோடியம் குளோரைட் இல்லை, இந்த எல்லா நிறைய பேருக்கு உப்பு பொதுவாக உப்புன்றது பொதுவான வருது. இப்போ அமிலம்டா HCl மட்டுமா? இல்லை. அது மாதிரி உப்புண்டா சோடியம் குளோரைட் மட்டும் இல்லை. எங்களோட வாழ்க்கையில உப்புண்டா அதுதான். மற்றபடி சயின்ஸ்ல உப்புக்கள் அப்படின்னு சொன்னா கல்சியம் கார்பனேட்டும் உப்பு தான், சரிதானே? ஸோ கவனிச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற உப்புக்கள் என்ன செய்யும்னா வீல் படிவாகும், பளிங்காகும். இங்க முதலாவது பாத்தியில வீல் படிவாகிறது யாரு அப்படின்றால் கல்சியம் கார்பனேட், சரிதானே? இங்க கல்சியம் கார்பனேட் வீல் படிவாகும். 2வது இப்ப பேலன்ஸான நீரை 2வது பாத்தியை கொண்டு வருவோம். இப்ப சூரிய ஒளியில திறந்து வைக்கிற நேரம் இங்க இருக்கிற நீர் ஆவியாகும். அடுத்தால் வீல் படிவாரு கல்சியம் சல்பேட். பேலன்ஸ் ஆயின நீரை 3வது பாத்தியை கொண்டு வருவாங்க. சூரிய ஒளியில திறந்து வைக்கிற நேரம் நீர் ஆவியாகும். இங்க எங்களுக்கு தேவையான சோடியம் குளோரைட்டு MgCl2 MgSO4 சொல்லி 3 பேர் வீல் படிவாங்க. இதுல இந்த 2 பேரும் கசப்பு சுவையை தருவாங்க. இப்ப 3வது பாத்தியில NaCl உப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கசக்கும். ஏன்டா அங்க MgCl2 MgSO4 இருக்குது. இந்த 2 பேருடைய இயல்பும் கசப்பு சுவையை தருது. ஸோ இந்த உப்பை அதுக்கு அங்கிட்டு குவிச்சு வச்சு அந்த கதைகள் வரும், நான் அந்த கதைக்கு விரும்பல. 3 பாத்திகள், முதலாவது பாத்தியில கல்சியம் கார்பனேட், 2வது பாத்தியில கல்சியம் சல்பேட், 3வது பாத்தியில NaCl MgCl2 MgSO4 அப்படின்ட்டு 3 பேர் வீல் படிவாகும், சரிதானே? ரைட். இப்ப கேள்வி என்னண்டா, முதலாவது 3வது பாத்தியில வீல் படிவாகிற உப்புக்கள் முறை. முதலாவதுல கல்சியம் கார்பனேட், அப்போ 1வது ஆன்சர் கல்சியம் கார்பனேட் இருக்கிறது எதுன்றது தேடுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லலாம், 2வது ஆன்சர் வராது வெட்டுங்க, 3வது ஆன்சர் வராது வெட்டுங்க, 4வது ஆன்சர் வரலாம். ஸோ 1 4 தான். இப்போ 2 விட தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் 3வது பாத்தி தான் கடைசி பாத்தி, அப்படித்தானே? கடைசி பாத்தியில் அடே உப்பு பிரிச்செடுக்கிறதுக்கு
அதாவது உப்பு பிரிச்செடுக்கிறோம். இந்த பாத்தியெல்லாம் செஞ்சது எதுக்கு? உப்பு பிரிச்செடுக்க. அப்போ கடைசி பாத்தியில் கட்டாயம் உப்பு வீல் படிவாகணும். ஸோ NaCl வீல் படிவாகும்ன்ற அறிவு இருந்தாலே ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ மூணாவது பாத்தியில் NaCl. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கல்சியம் கார்பனேட்டும் NaCl. ரைட், நான் சொல்லி கொடுக்குற ட்ரிக் கொண்டு இப்போ எக்ஸாமுக்கு போனீங்கன்னா கல்சியம் கார்பனேட் கல்சியம் சல்ஃபேட் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தியில் கல்சியம் கார்பனேட்டா, ரெண்டாவது பாத்தியில் கல்சியம் கார்பனேட்டான்ற அந்த ஒரு டவுட் ஒன்று வரும் தானே. அந்த டவுட்டை இல்லாமக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஃபர்ஸ்ட்ல இதுதான், செகண்டுக்கு இதுதான் அப்படின்னு நினைவு வச்சு கொள்றதுக்கான ஒரு மெத்தட். ரைட், ரெண்டுலையும் கல்சியம் அப்படின்றது பொதுவாக தான் இருக்குது, சரியா? ஆனால் இந்த கார்பனேட்டு சல்ஃபேட்டு அதுதான் மாறுது. ஸோ மாற்றினா மார்க்ஸும் இல்லை, அநியாயம் தானே. சின்ன சிம்பிளான பகுதியில் நினைவு வச்சுக்கொள்ளணும். எப்படின்னா ரெண்டுலையும் கல்சியம் போது. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். அல்பபெட் தெரியும் தானே, ஆங்கில அகராதி. அல்பபெட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? சி. அப்போ முதலாவது ஃபர்ஸ்ட் பாத்தியில ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது சி. அது பிறகு தானே எஸ் வரும். சிக்கு பிறகு தான் கொஞ்சம் நிறைய எஸ் வரும். அது பிறகு தான் கல்சியம் சல்ஃபேட் அப்படின்னு என்ன வச்சுக்கொள்ளு. எனக்கு தான் சொல்றது கல்சியம் கார்பனேட்டு கல்சியம் சல்ஃபேட்டு, இதுலையும் கல்சியம் இருக்குது, இதுலையும் கல்சியம் இருக்குது. இப்போ குழம்பும் தானடா இது ஃபர்ஸ்ட் அது அப்படின்னு சொல்லி. ஸோ இது சி அல்பபெட்ல ஃபர்ஸ்ட்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தி. சிக்கு பிறகு தான் எஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்திக்கு பிறகு தான் ரெண்டாவது பாத்தியில கல்சியம் சல்ஃபேட் என்ன செய்யும்? வீல் படிவாகும். ஸோ இப்போ அந்த பிரச்சனை என்ன செய்யாது? வராது. ஸோ ஆன்சர் 2017 20க்கு ஆன்சர் ஒன்றாவது ஆன்சர் கல்சியம் கார்பனேட்டும் NaCl. அடுத்த கேள்விக்கு போவோம். ஏழாவது கேள்வி நான் நினைக்கிறேன் செறிவு சம்பந்தமான கேள்வி. ரைட், எடுங்க. 2017 22வது கேள்வி. 2017 22வது கேள்வி. 2017 22. ஓகே, பார்த்தாலே விளங்குது தானடா. இப்போ 2018 எத்தனை கேள்வி செஞ்சிட்டோம்? 3 கேள்வி செஞ்சிட்டோம், அப்படித்தானே? 3 கேள்வி செஞ்சிட்டோம். 4வது உண்டு, 20வது உண்டு, இப்போ 22வது உண்டு. ஸோ 3 கேள்வி செஞ்சிட்டோம் அப்படின்னா 3 மார்க்ஸ். MCQலேயே 3 மார்க்ஸ். பெரிய வேலை, விளங்குதான் சொல்றது. ரைட், குளுக்கோஸ் கரைசல் ஒன்றின் அமைப்பானது திணிவு கனவளவு ஆகியவற்றின் சார்பில் 90 கிராம் டெசிமீட்டர் -3 ஆகும். இந்த குளுக்கோஸ் கரைசலின் செறிவு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்னது? கேள்வி வாசிங்க. செறிவு என்னது? ஹைலைட் பண்ணுங்க. செறிவு என்னது? அத்தனை கேள்வி. செறிவு எவ்வளோன்ற இத்தனை கேள்வி. செறிவுக்கான சமன்பாடு என்னது? சி. செறிவு சமன் மூல்களின் எண்ணிக்கையின் கீழ் கனவளவு. வழங்குதா? செறிவு சமன் மூல்களின் எண்ணிக்கையின் கீழ் கனவளவு. சரிதானே? இப்போ கேள்வி கரைசல்ல செறிவு என்ன அப்படின்றது தான் கேள்வி. சரியா? ரைட், தெளிவாக விளங்கிக்கோங்க. இங்கே கேள்வியில் மேல் பகுதியில் சொல்கிறாங்க குளுக்கோஸ் கரைசல்ல திணிவு கனவளவு, திணிவின் கீழ் கனவளவு. சரியா? அப்படி தான் வந்திருக்கணும். திணிவின் கீழ் கனவளவு, அதாவது எம்மின் கீழ் வி. இது தனி ஒரு சாப்டரா, அதாவது 5 கலவையிட அமைப்பு. ஒன்றாவது நான் சொன்ன 5 அமைப்பு, அதில் இந்த திணிவின் கீழ் கனவளவு அப்படின்ற இந்த அமைப்பும் உண்டு. சரிதானே? இந்த திணிவு அது கீழே கனவளவு இது எவ்வளோன்னு சொல்றாங்க, கவனிச்சுக்கோங்க. திணிவின் கீழ் கனவளவு எவ்வளோன்னு சொல்றாங்க? 90 கிராம் டெசிமீட்டர் -3. சரியா? 90 கிராம் டெசிமீட்டர் -3. அப்போ தெளிவாக விளங்கி கொள்ளணும். இந்த 90 கிராம் டெசிமீட்டர் -3 என்னத்தை சொல்லுது அப்படின்றத விளங்கி கொள்ளணும். சரிதானே? இப்போ இதை விரிச்சு எழுதுவோம். இதை என்ன செய்வோம்? விரிச்சு எழுதுவோம். எப்படி விரிச்சு எழுதுறேன்டா, இந்த திணிவின் கீழ் கனவளவு இருக்குது, இந்த மாதிரி எழுதுவோம். அதாவது 90 கிராம் அதுக்கு கீழே 1 டெசிமீட்டர் கனம். இப்படி இருந்தது. இவர் மேலே போனோன்னு இந்த மைனஸ் இந்த +3 மேலே போயிட்டு என்ன செஞ்சிருக்கு? -3 இந்த இடத்துல மாறி இருக்குது. நான் சொல்றதை விளங்கிக்கோங்க, தெளிவாக விளங்கிக்கோங்க. செறிவு தான் கண்டுபிடிக்கணும். இங்கே மூலும் தரல, கனவளவும் தரல. சரியா? ஆனால் ஒரு பாயிண்ட்ல திணிவின் கீழ் கனவளவு அப்படின்னு சொல்லி, அதாவது திணிவு கனவளவு சார்பான இது அப்படின்னு சொல்லி 90 கிராம் டெசிமீட்டர் -3 தந்திருக்கிறாங்க. இந்த 90 கிராம் டெசிமீட்டர் -3 எங்களுக்கு என்னத்தை சொல்லுது? விரிச்சு எழுதினோம்டா 90 கிராம்
ஒரு டெசிமீட்டர் கணம். அதாவது ஒரு டெசிமீட்டர் கணத்துல 90 கிராம் குளுக்கோஸ் கரைஞ்சிருக்குது. விளங்குதா சொல்றது? ஒரு டெசிமீட்டர் கணத்துல 90 கிராம் குளுக்கோஸ் கரைஞ்சிருக்குது. இதுல இருந்து என்ன முடிவு எழுதலாம்? ஒரு டெசிமீட்டர் கணம் அப்படின்னா, ஒரு டெசிமீட்டர் கணம்னா 1000 சென்டிமீட்டர் கணம். இந்த 1000 சென்டிமீட்டர் கணத்துல எவ்வளவு குளுக்கோஸ் இருக்குது? 90 கிராம் குளுக்கோஸ் இருக்குது. சரிதானே? இப்ப 1000 செறிவுண்டா என்ன? செறிவுண்டாலும் 1000 சென்டிமீட்டர் கணத்துல எவ்வளவு மூல் இருக்கு அப்படின்றது தானே. 1000 சென்டிமீட்டர் கணத்துல எவ்வளவு மூல் இருக்கு அப்படின்றது தான் என்னது? அப்படின்றது தான் என்னது? செறிவு அப்படின்னு சொல்லுது. நீங்க வேண்டாம் செறிவோட வரைவிலக்கணத்தை எடுத்து பாருங்க. சரிதானே? ஒரு ஓரலகு கனவளவுல காணப்படுற மூல் எண்ணிக்கை. ஸோ 1000த்துல எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு சொல்லிட்டாங்கடா 1000த்துல 90 கிராம், அதாவது 1000 சென்டிமீட்டர் கணத்துல 90 கிராம் இருக்குது. இப்போ செறிவுன்றது கிராம்ல சொல்றதா? இல்லை, மூல் எவ்வளோன்றது மூல்ல தான் சொல்லணும். அதாவது மூல் டெசிமீட்டர் -3ல தான் சொல்லணும். சரிதானே? ஸோ இந்த கிராமை மூலுக்கு என்ன செய்யணும்? மாற்றணும். இப்போ குளுக்கோஸ் என்றால் C6H12O6 தெரியும். கார்பன், இப்போ இதில் சார் மூலக்கூற்று திணிவை கண்டுபிடிங்க. 12 தர 6, ஐதரசன் 1 தர 12, ஆக்சிஜன் 16 தர 6 கூட்டினால் 180 கிராம் வரும். இது 180 கிராம்ன்றது அவருடைய எத்தனை மூல்? ஒரு மூல். அப்போ ஒரு மூல் 180 கிராம் என்றால் 90 கிராம் எத்தனை மூலா இருக்கும்? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, தெளிவாக விளங்குங்க. ஒரு மூல் 180 கிராம் என்றால் 90 கிராம் அரை மூலா இருக்கும். சரியா? 0.5 மூல். அதாவது இந்த 1000 சென்டிமீட்டர் கணத்துல 90 கிராம் குளுக்கோஸ் கரைஞ்சிருக்குது. 90 கிராம் குளுக்கோஸ் என்றால் 0.5 மூல் குளுக்கோஸ். சரிதானே? அப்ப 1000த்துல 0.5 மூல் கரைஞ்சிருக்குது. இப்ப ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் என்னண்டு? 0.5 மூல் டெசிமீட்டர் -3. இப்ப நான் சொன்னது விளங்கலண்டா, கவனிச்சுக்கோங்க. இந்த செறிவு நாங்க மூல் கண்டுபிடிச்சோம் எவ்வளோ? 0.5. இந்த 0.5 மூல் எத்தனையில கரைஞ்சிருக்கு? 1000த்துல. அதாவது ஒரு டெசிமீட்டர்ல. கனவளவு எதுல சொல்லணும்? டெசிமீட்டர்ல சொல்லணும். இங்க 1000 சென்டிமீட்டர் கணம்டா. எத்தனை டெசிமீட்டர்? ஒரு டெசிமீட்டர். சரிதானே? ஒரு டெசிமீட்டர் கணம். இப்ப பாருங்க, இது மேல வரும் 0.5. இது மூல் தானே? மூல். இது மேல வந்தா டெசிமீட்டர் -3. ஸோ ஆன்சர் 0.5 மூல் டெசிமீட்டர் -3 அப்படின்னு சொல்ற ரெண்டாவது ஆன்சர். ஓகே, சிம்பிளா விளங்குங்க. அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. குளுக்கோஸ் கரைசல்ட அமைப்பை திணிவின் கீழ் கனவளவு பின்னத்துல தந்திருக்குது. அதை விரிச்சு எழுதினா எங்களுக்கு அங்கேயே பாயிண்ட்ஸ் ஒன்று கிடைச்சிருது. என்னது? ஒரு டெசிமீட்டர் கணத்துல 90 கிராம். அடே செறிவுண்டாலும் ஓரளவு கனவளவு தானே. ஓரளவு கனவளவுண்டா ஒரு டெசிமீட்டர் கணம். செறிவுண்டாலும் ஒரு டெசிமீட்டர் கணத்துல எவ்வளவு மூல் இருக்குன்னு சொல்லணும். அதான் செறிவு. ஒரு டெசிமீட்டர் கணத்துல எவ்வளவு திணிவு இருக்குன்னு சொன்னா அது திணிவின் கீழ் கனவளவு விகிதமா மாறிடும். ஒரு டெசிமீட்டர் கணத்துல எவ்வளவு மூல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் செறிவு. இந்த ஒரு டெசிமீட்டர் கனவளவுல எவ்வளவு மூல் இருக்குன்னு சொன்னா அதுதானே அது செறிவு. ஸோ ஒரு டெசிமீட்டர்ல 90 கிராம் இருக்குன்னு தெரியும். இப்போ 90 கிராம் மூலுக்கு மாத்துங்க. அப்போ சார் மூலக்கூற்று திணிவு கண்டுபிடிக்கணும். குளுக்கோஸ்ல சார் மூலக்கூற்று திணிவு 180 கிராம் அப்படின்னா அது அவரோட ஒரு மூல். அப்போ 90 கிராம்ன்றது அரை மூல். அப்போ ஒரு டெசிமீட்டர்ல அரை மூல் கரைஞ்சிருக்கு அப்படின்னால் செறிவு 0.5 மூல் டெசிமீட்டர் -3. ஸோ ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். ஓகே, டன். அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்தது 2018ல் 3வது MCQ. 2018ல் 3வது MCQ பேப்பர் எடுத்துக்கோங்க. ரைட், 2018ல் 3வது கேள்வி. பின்வருவனவற்றுள் ஏகவினக்கலவை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏகவினக்கலவைன்னா என்னது? சிம்பிளா சொல்லி தந்தேன். அவதானிப்பதன் மூலம் கூறுகளை வேறு பிரித்தறிய முடியாதது. ஸோ கோதுமை மாவும் நீரும் ஏகவினக்கலவையா? முதல்லையே சொல்லிட்டோமேனா? இல்லை. அப்போ பாருங்க, 2017 பாஸ் பேப்பர் செய்துட்டு போன ஒருத்தருக்கு, இப்போ 2018ல் எக்ஸாம் எழுத போற ஒருத்தர் 2017ல் பாஸ் பேப்பர் செய்துட்டு போயிருக்கிறாருன்னு வைங்களேன். அதில் பாஸ் பேப்பர் செஞ்சா அவருக்கு நாங்கள் பார்த்த மாதிரி 2017ல் 4வது கேள்வியா அவருக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். கோதுமை மாவும் நீரும் அப்படின்றது பல்லினக்கலவை அப்படின்னு சொல்லி. நீங்கள் சும்மா திருப்பி பாருங்க, 2017ல் 4வது இப்போ தான் செஞ்சோம். ஸோ கோதுமை மாவும் நீரும் அப்படின்றது பல்லினக்கலவை அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் 2018ல் எக்ஸாம் எழுத போகிற நேரம் அதே
4வது கேள்வி அல்ல, அது கொஞ்சம் 3வது கேள்வியா அதே கேள்வியும் அதே ஆன்சரையும் பார்க்குறாரு. விளங்குதா? ஸோ ஏகவின கலவை எதுன்னு கேட்குறாங்க. 1வது ஆன்சரே கோதுமை மாவும் நீரும். அடே நான் 2017 செஞ்சிருக்கிறேனே, அங்கே கோதுமை மாவும் நீரும் பல்லின கலவை ஆன்சர் செஞ்சேன். அப்போ இது ஆன்சரை வரையலுமா? வரையலாது. ஸோ 1வது ஆன்சர் வராதுன்னு கன்ஃபார்மாக என்ன செய்யும்? கன்ஃபார்மாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் பாஸ் பேப்பர் செய்கிறதுல நன்மை. ஸோ கோதுமை மாவும் நீரும் மார்க் பண்ணிக்கோங்க. பல்லின கலவை. கேள்வி ஏகவின கலவை. அடுத்து எதைல் அல்கஹோலும் நீரும். அங்கேயும் பார்த்தோம்னா எதைல் அல்கஹோல் மதுசாரமும் நீரும் பார்த்தோம். எப்படி மதுசாரத்தையும் நீரையும் கலந்தா இது மதுசாரம் இது நீர் அப்படின்னு வேறு பேர் தரையலுமா? ஏலாது. வேறு பேர் தரைய முடியாதுன்னா அதான் ஏகவின கலவை. அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் அதே கேள்வி வந்திருக்கு 2018. ஸோ எத்தனாவது ஆன்சர்? 2வது ஆன்சர். அடுத்து தேங்காய் எண்ணெய் நீர். உங்களுக்கு தெரியும் தேங்காய் எண்ணெய் நீரை ஊற்றினா தேங்காய் எண்ணெய் மேலே மிதக்கும். ஸோ இது தேங்காய் எண்ணெய், இது நீர்னு சொல்லிடும். அப்போ அது ஒரு பல்லின கலவை. அடுத்து களிமண்ணும் நீரும். களிமண் கீழே வீழ்படியும், நீர் மேலே நிற்கும். இது களிமண் இது நீர்னு அவதானிப்பதன் மூலமே சொல்ல முடியும். அது பல்லின கலவை. ஸோ கேள்வி ஏகவின கலவை தானே. 2வது ஆன்சர். ஸோ 2018 3வதுக்கு 2வது ஆன்சர் சிம்பிளான கேள்வி. அடுத்து அதே 2019 இப்போ 2019 எடுங்க 14வது கேள்வி. 14வது கேள்வி 2019 14வது கேள்வி. 1 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுள்ள 500 சென்டிமீட்டர் கன குளுக்கோஸ் கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிதானே? ரைட், கவனிச்சுக்கோங்க. இதை 10 செகண்டில் செய்கிறதுக்கு கிளாஸ் வரவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரிதானே? ஸோ 10 செகண்டில் இந்த கேள்வியை செய்கிறதுக்கு கிளாஸ் வரவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம். எப்படி? அதாவது 1 மூல் டெசிமீட்டர் -3 அப்படின்னா 1000 சென்டிமீட்டர் கணத்தில் 1 மூல் இருக்குதா? அப்போ 500ல் அரை மூல். குளுக்கோஸ்ண்டா 1 மூல் 150, அப்போ அரை மூல்டா 90. ஸோ 2வது ஆன்சர் தான். நாங்கள் 10 செகண்டில் இப்படி என்கிட்ட படித்தாக்கள் இப்படி 10 செகண்டில் செய்வாங்க. படிக்காதாக்கள் 10 செகண்டில் செய்வாங்க. இப்போயே நான் அதை சொல்லித்தர போகிறதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிதானே? அது நான் பொருளுக்கு தனியாக சொல்லித்தரேன். இப்போ நாங்கள் ஒரு மெத்தட் இருக்குதானே, அந்த மெத்தடில் செய்வோம். இப்போ கேள்வி செறிவு தந்திருக்கிறாங்க, அதே மாதிரி கனவளவு தந்திருக்கிறாங்க, திணிவு கேட்குறாங்க. சரிதானே? கவனிச்சுக்கோங்க. செறிவுட சமன்பாடு. செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. செறிவு வந்து உண்டாம், மூல் தெரியாது, கனவளவு 500 எனக்குள்ள இருக்குது, சென்டிமீட்டர் கணத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு மாற்றணும், டெசிமீட்டருக்கு மாற்றணும். டெசிமீட்டருக்கு மாற்றுறதுக்கு 1000ஆல் என்ன செய்வீங்க? பிரிப்பீங்க. 1000 என்ன செய்யும்டா மேலே இருக்கிற எண்ணோட என்ன செய்யும்? ஓடிப்போம். சரிதானே? இந்த மேலே இருக்கிற எண் 1000, இது பிரிச்சுக்கிட்டு இருந்தது மேலே போனால் பெருக்கும். அப்போ கீழே 500 நிற்கும். சரியா? இங்கே 1, 1500ஆல் பிரித்தா 2. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வரும், உங்களுக்கு வரும் 1 சமன் 2 எண் என்று வரும். அதாவது 2 எண் 1ண்டா எண் எவ்வளோ? 1ன் கீழ் 2, அதாவது எண் அப்படின்றது 0.5 மூல். இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. என்னது? 0.5 மூல். ஆனால் கேள்வி என்னது? திணிவு. யார்ட? குளுக்கோஸ்ட கேட்குறாங்க. இப்போ என்ன செய்வீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் குளுக்கோஸ்ட C6H12O6 இந்த குளுக்கோஸ்ட சார் மூலக்கூற்று திணிவு கண்டுபிடிப்பீங்க. குளுக்கோஸ்ட சார் மூலக்கூற்று திணிவு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களே பிராக்கெட்டில் தந்திருக்காங்க 180 கிராம்ன்றது. 180 கிராம் குளுக்கோஸ்ன்றது எத்தனை மூல்? 1 மூல். அப்போ 1 மூல் 180ண்டா அரை மூல் எவ்வளோ? அப்போ 0.5 மூல், அதாவது அரை மூல் 90 கிராம். ஸோ ஆன்சர் என்னதுன்னா 2வது ஆன்சர் 90 கிராம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது 10 செகண்டில் சொல்லி தரணும் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதை எழுதுறாக்கள் எழுதிக்கோங்க. வீடியோவை நிப்பாட்டிட்டு 10 செகண்டில் இதை சொல்லி தரணும் அப்படின்னா சொல்லித்தரணும் இல்லை, நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. சரிதானே? 1 மூல் டெசிமீட்டர் -3. 1 மூல் டெசிமீட்டர் -3 இந்த செறிவு என்னத்தை சொல்லுது அப்படின்றத பாருங்க. 1 மூல் டெசிமீட்டர் -3னா என்ன அப்படின்றத பாருங்க. இதை விரிச்சு எழுதினோம்னா 1 மூல் கரைஞ்சிருக்கிறதுல 1 டெசிமீட்டர் கணத்துல இது மேல வந்து தான் -3 இங்க மாறி நிக்குது. சரிதானே? விரிச்சு எழுதினோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது 1 டெசிமீட்டர் கணத்துல 1 மூல் கரைஞ்சிருக்கு. இன்னும் டீப்பா சொல்றேன்டால் 1000 சென்டிமீட்டர் கணத்துல
ஒரு மூல் கரைஞ்சிருக்கின்னு உங்களுக்கு அந்த செறிவு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லுது. விளங்குதான்? இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு மூல் டெசிமீட்டர் -3ன்ற ஒரு வார்த்தை இவ்வளோ டீப்பான விஷயங்களை சொல்லுது. அதாவது ஒரு மூல் டெசிமீட்டர் -3டா ஒரு டெசிமீட்டர் கணத்துல ஒரு மூல் என்ன செய்தான்? கரைஞ்சிருக்குதான். விளங்குதா? ஒரு டெசிமீட்டர் கணத்துல ஒரு மூல் கரைஞ்சிருக்கான். ஒரு டெசிமீட்டர் கணம்டா 1000 சென்டிமீட்டர் கணம். அப்ப 1000 சென்டிமீட்டர் கணத்துல ஒரு மூல் கரைஞ்சிருக்கு. கேள்வி என்னதுடா? கேள்வியை திரும்ப பாருங்க. 500 சென்டிமீட்டர் கணத்துல எவ்வளோ? இந்த ஒரு மூல்ல சாரி 1000ல ஒன்றுண்டா 500ல அரை மூல். சரிதானே? 1000ல ஒன்றுண்டா 500ல அரை மூல். அப்ப ஆன்சர் வந்துருச்சு. 500 சென்டிமீட்டர் கணத்துல அரை மூல் குளுக்கோஸ். இப்ப குளுக்கோஸ்ன்றது C6H12O6 கிரேட் 10 யூனிட் 3ல இருந்து குளுக்கோஸ் சார்மூல கூட்டு திணிவு 180 180 180 படிக்கும். அப்படி இல்லைண்டா கேள்வியிலேயே இருக்குது. சரி, கேள்வியிலேயே இருக்குது ஒரு மூல் 180ன்னு சொல்லி. ஒரு மூல் 180ண்டா அரை மூல் எவ்வளோ? 90 கிராம். 10 செகண்ட் போகுதுண்டா செய்து முடிக்கிறது. விளங்குதா? ப்ராக்டிஸ் பண்ணா 10 செகண்ட் போகுது. இப்போ கவனிச்சுக்கோங்களேன். ஒரு 3 மூல் டெசிமீட்டர் -3 இது என்னத்த உங்களுக்கு சொல்லும்? விரிச்செழுதுங்க. 3 மூல் டெசிமீட்டர் கணம். அதாவது ஒரு டெசிமீட்டர் கணத்துல இப்படி ஒரு டெசிமீட்டர் கணத்துல 3 மூல் கரைஞ்சிருக்குது. அதாவது 1000 சென்டிமீட்டர் கணத்துல 3 மூல் கரைஞ்சிருக்குது. இப்ப கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறாங்க 250க்கு எவ்வளோ? இப்ப ஈஸி தானே. 1000ல 3ண்டா 250 4ல பிரிச்சு விட்டா சரி. வாங்குதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் செய்து பாருங்க. பிராக்டிஸ் ஆகி அடுத்ததுக்கு வரும். கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளுள் பொய்யான கூற்றை தெரிவு செய்க. கேள்வி என்னண்டா? 2019ல 29வது கேள்வி. 2019ல 29வது கேள்வி எடுத்துக்கோங்க. கீழுள்ள கூற்றுகள்ல பொய்யான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல கனிய எண்ணெய் சுத்திகரிப்பிற்காக பகுதிப்பட காய்ச்சி வடித்தல் பயன்படுத்தப்படும். சரிதான். கனிய எண்ணெயை சுத்திகரிக்கிறதுக்கு, அதாவது பிரிச்செடுக்கிறதுக்கு, அதாவது ஒரு கூறுல இருந்து ஒரு கூரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு பகுதிப்பட காய்ச்சி வடித்தல் பயன்படுத்தப்படுவோம். ஆல்ரெடி நாங்க செய்தோம்னா. ஸோ 1வது கூற்று சரி. பொய்யான கூற்று தான் கேள்வி. கருவாய் எண்ணெய் பிரித்தெடுப்பதற்கு கொதிநீராவி காய்ச்சி வடித்தல் பயன்படுத்தப்படும். முதல்லயே சொன்னோம். கருவாய் எண்ணெய் பிரிச்செடுக்கிறதுக்கு கொதிநீராவி காய்ச்சி வடித்தல் பார்க்கலாம்டா. ஆரம்பத்துல 2017 3 செஞ்சோம். அதுல போயிட்டு பாருங்க. சரிதான். அடுத்து தைலம், அரிஸ்டம் ஆகியவற்றின் பிரித்தெடுப்புக்கு கரைப்பான் பிரித்தெடுப்பு. சரிதானே. அந்த பிரிப்புணெல்லாம் வச்சு அயடின் I2 பிரித்து எடுத்தோம். பிரிப்புணெல்லாம் வச்சு I2 பிரித்து எடுத்தோம். இந்த I2 பிரிச்செடுக்கிற நேரம் நான் உங்களுக்கு டீப்பா சொல்லி தந்தேன். பிரிப்புணல் பயன்படுத்தப்படும். அது கரைப்பான் பிரித்தெடுப்பு. தைலம், அரிஸ்டம், செறிவு கூடின மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு இந்த கரைப்பான் பிரித்தெடுப்பு பயன்படுத்தப்படும். ஸோ அந்த கூற்றும் சரி. ஸோ ஆன்சர் என்னது? 4வது. ஓர் ஆவியாக கூடிய கூறு கலவையை வேறுபடுத்துவதற்கு நிறப்பதவியல் பயன்படுத்தப்படும். நிறப்பதவியல்ன்றது அப்படி ஒரு கன்செப்டே இல்லை. ஸோ ஆன்சர் 4வது ஆன்சர். ஓகே, ஆன்சர் 4வது ஆன்சர். சிம்பிளான பகுதியில் ஆல்ரெடி சொல்லி தந்ததால நம்மள சொல்லி தந்துட்டேன். அடுத்து 2020ல 26வது கேள்வி. 2020ல 26வது கேள்வி எடுங்க பார்ப்போம். 2020 MCQ 26வது கேள்வி முடிஞ்சா? ரைட். உப்பளத்திலே கடல் நீரில் இருந்து உப்பை பிரித்தெடுத்தல் நடைபெறும் போது NaCl உடன் வீழ்படிவாகும் சேர்வையது. ஒரே கேள்விதான், வானாண்டு போகுது. அப்படிதானே? ரைட். நாங்க இதே கேள்வி எங்க செஞ்சோம்? 2017ல 20வது கேள்வி. பாருங்க, பாஸ் பேப்பர் செய்துட்டு போயிருந்தா எவ்வளோ பெரிய ஒரு நன்மை. இதுக்கு மேலுள்ள கேள்வியும் அந்த கருவாய் எண்ணெய் பிரித்தெடுத்து அதுவும் 2017ல செஞ்சது தான். அதுக்கு மேலுள்ளதும் செஞ்சது தான். ஸோ இப்போ கேட்குற இந்த 26வது கேள்வியும் அதே 2017ல செஞ்சுட்டு வந்தோம். அப்போ ஆல்ரெடி சொல்லி தான்ட்டானே உப்பு பிரித்து எடுப்புண்டா 3 பாத்தி யார் யாரெல்லாம் சொன்னதானே. அதில் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல 3வது பாத்தியை வரைஞ்சேன். அங்கே NaClோட வேற யார் வீழ்படிவாங்கன்னு சொன்னேன்? MgCl2 MgSO4. இதை இப்படி ஒரு அம்புக்குறி போட்டு என்ன சுவைன்னு சொன்னேன்? கசப்பு சுவைன்னு சொன்னேன். ஸோ உப்பளத்தில் கடல் நீரில் இருந்து உப்பை பிரித்தெடுத்தல் நடைபெறும் போது NaClோட வீழ்படிவாகிறார்கள் 2 பேர். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. MgCl2வும் MgSO4வும். ஸோ எத்தனாவது ஆன்சர்? 2வது ஆன்சர். சரிதானே. அடுத்து கடைசி கேள்விடா. 2020ல 30வது கேள்வி. 2020ல 30வது கேள்வி. சரிதானே. 2020 30வது கேள்வி. ஆக்சிஜன் வாயுவின் 96 கிராம்
நைதரசன் வாயுவின் 56 கிராம் அடங்கும் ஒரு கலவையில் ஆக்சிஜனின் மூல் பின்னம் யாது அப்படின்ற கேள்வி. சரிதானே? ரைட். அந்த கேள்விக்கான ஆன்சரை ட்ரை பண்ணுங்க, வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்தோட வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு கேள்விக்கான ஆன்சரை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வீடியோ ப்ளே பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஆன்சரை சொல்லித்தரேன். ஓகே தானே? ரைட், ட்ரை பண்ணுங்க பாவம். ஓகே, டன். ஸோ ஆன்சரை பார்ப்போம். ஓட்டோட மூல் பின்னம் கேட்குறாங்க. நான் சொன்னேன் மூல் பின்னத்துக்குன்னு சொல்லி சமன்பாடெல்லாம் இல்லை, கேட்குற ஆளை வச்சு சமன்பாடை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ எழுதுவீங்க O2வின் இப்படி வரும், O2வின் மூல் பின்னம். ரைட், சமன்பாடு எப்படி வரும் சொல்லுங்க? O2வின் மூல் பின்னம் கீழே என்ன வரும்? மொத்த மூல். கீழே எப்பயும் வர்றது மொத்த மூல், மேலே O2வின் மூல். ஸோ எழுதுவீங்க O2வின் மூல் பின்னம் சமன் மொத்த மூலின் கீழ், சரி மொத்த மூலின் மேல். சரிதானே? மொத்த மூலின் மேல் O2வின் மூல். O2வின் மூல். சரியா? இப்போ இந்த கேள்வியில சமன்பாடு எழுதினோம் தானே, O2ட மூல் மொத்த மூல். சரியா? கேள்வியில மூல் தந்திருக்கிறாங்களா? இல்லை. என்ன தந்திருக்கிறாங்க? திணிவு தந்திருக்கிறாங்க. O2ட திணிவு, N2ட திணிவு தந்திருக்கிறாங்க. விளங்குதா சொல்றது? ஸோ அந்த திணிவுல இருந்து என்னத்தை காணணும்? மூளை காணணும். ஃபர்ஸ்ட்ல ஓனுக்கா கண்டுட்டு வரும் O2. ஃபர்ஸ்ட்ல O2. O2ட சார் மூல கூற்று திணிவை கண்டுபிடிங்க. O2ட சார் மூல கூற்று திணிவு எவ்வளவு? ஆக்சிஜன் 16, 2 ஆக்சிஜன் அப்படின்றதால 32 கிராம். ஸோ 32 கிராம் O2 எத்தனை மூளை இருக்கும்? ஒரு மூளை இருக்கும். விளங்குதா? ஆனா கேள்வியில எத்தனை மூல் தந்திருக்கிறாங்க? கேள்வியில தந்திருக்கிற மூல்டே சாரி திணிவு வந்து 96 கிராம். 96 கிராம். கவனிங்க, 32 கிராம் ஒரு மூல் அப்படின்றால் 96 கிராம் எத்தனை மூல்? இதுல 3 மடங்கு தானே இது. ஸோ இதுல 3 மடங்கு 3 மூல். ஸோ 3 மூல் அப்படி 3 மூல் ஆக்சிஜன் அப்படின்றத கண்டுபிடிச்சிடும். அடுத்தது N2. ஃபர்ஸ்ட்ல என்ன செய்யுங்கன்னா N2ட சார் மூல கூற்று திணிவை கண்டுபிடிங்க. நைதரசன்டா 14, 2 இருக்கிறதால 2ஆல பெருக்கிறேன். அப்ப 28 கிராம் வரும். இது அவருடைய எத்தனை மூல்? ஒரு மூல். அப்ப 28 கிராம் ஒரு மூல் அப்படின்னு சொன்னால் கேள்வியில தந்திருக்கிறாங்க எவ்வளோ? 56 கிராம். இதுல 2 மடங்கு தான் 56. ஒரு மூல் 28டா, 2 மூல் 56. விளங்குதா? 28 கிராம் ஒரு மூல்டா, 56 கிராம் 2 மூல். இப்ப அந்த கலவையில கேள்வி விளங்குங்களா? அந்த கலவையில 96 கிராம் ஆக்சிஜன் இருந்துச்சா, 56 கிராம் N2 இருந்துச்சா? சொல்ற விளங்குதா? இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பொட்டில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. சரிதானே? கவனிச்சுக்கோங்களேன், நான் வரைகிறேன்னு. ஒரு பொட்டில் இதை நினைச்சுக்கொள்ளணும். இதுல O2, இந்த இது O2, இது N2. சரியா? O2 எத்தனை இருக்குது? 96 கிராம். N2 56 கிராம் இருக்குது. சரிதானே? ரைட். இப்ப கிராம் இருக்குது, இங்க இருக்கிறது மூல். அப்ப கிராம் என்னத்துக்கு மாத்தணும்? மூலுக்கும் மாத்தணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அதுல சார் மூல கூற்று திணிவை கண்டுபிடிக்கணும். O2ட சார் மூல கூற்று திணிவு 32, N2ட சார் மூல கூற்று திணிவு 28. யார்டையும், அதாவது எவன்ட சார் மூல கூற்று திணிவை எடுத்தாலும் அவன் சார் மூல கூற்று திணிவுக்கு கிராம் போட்டோம்டா, அது அவன்ட ஒரு மூல். வழங்குதா? அப்ப 32 கிராம் ஒரு மூல். அப்ப அங்க தந்த 96 கிராம்ன்றது 3 மூல். இப்ப எங்களுக்கு இதை மாத்தி எழுதலாம். எப்படி மாத்தி எழுதுவீங்க? 96 கிராம்ன்றதை அழிச்சிட்டு O2ட எத்தனை மூல் கலந்துருக்கிறாங்க? 3 மூல். எத்தனை மூல்? 3 மூல் கலந்துருக்கிறாங்க. இப்ப N2ட 56 கிராம்ன்றது எத்தனை மூல்? 2 மூல். ஸோ N2ட 2 மூல் கலந்துருக்கிறாங்க அப்படின்றத நாங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நேரடியா சமன்பாடுல பிரதியிடுங்க, ஆன்சர் எடுங்க. என்ன சமன்பாடு? O2வின் மூல் பின்னம் சமன் O2வின் மூலின் கீழ் மொத்த மூல். சரியா? ரைட். O2வின் மூல் கண்டுபிடிச்சது தானே. O2ட மூல் எவ்வளோ? சமன் O2ட மூல் எவ்வளோ? சாரி, O2ட மூல் 3 மூல். அடுத்து மொத்த மூல் எவ்வளோ? மொத்த மூல்டா இதையும் கூட்டணும். 3 2 5 மூல். மூலும் கேன்சல் ஆகும். அப்ப 3ன் கீழ் 5 வரும். வணங்குதா? 3ன் கீழ் 5 வரும். எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். சிம்பிள். சிம்பிள். சரிதானே? இது இல்லாம 2021ல கேள்வி இருக்குது, 2022 2023லயும் கேள்விகள் இருக்குது. இப்ப நாங்க செஞ்சது MCQ மட்டும்தான். சரியா?
ஸ்ட்ரக்சர் கேள்விகள் இருக்குது. தேவையானக்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் கேள்வி அதை நான் நேரடி கிளாஸில் மட்டும்தான் செய்வேன், ஆன்லைனில் செய்ய மாட்டேன். ஸோ ஸ்ட்ரக்சர் கேள்வி தேவையானக்கள் மார்க் பண்ணி வச்சு செய்துக்கோங்க. 2014 3வது கேள்வி சரிதானே? 2014 3வது கேள்வி, 2014 7வதுல பி பார்ட் கேள்வி. இதெல்லாம் தான் கலவை பாடம் சரிதானே? அடுத்து 2014 8வது கேள்வி. அடுத்து 2015 8வது கேள்வி. இந்த 2014 2015 ஒரு சில பகுதிகள் உங்களோட அவுட் ஆஃப் த சிலபஸாக இருக்கலாம். ஸோ ஒரு சில செய்யலாம் இருக்கலாம் சரிதானே? ரைட். இன்னும் வேணும்னா இன்னும் சொல்லலாம். 2016 3வது கேள்வி, 2017 6வது கேள்வி, அதே மாதிரி 2018 6வது கேள்வி, 2019 6வது கேள்வி, 2020 6. விளங்குதா சொல்றது? எல்லாம் 6வது கேள்வியாக வந்திருக்கு. சொன்னேன் தானே, பேப்பருக்கு பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸாமுக்கு வரும். ஸோ கலவைன்றது அவ்வளோ முக்கியமான படம். ஒவ்வொரு வருஷமும் கேள்வி செஞ்சோம். மினிமம் 2 அல்லது 3 கேள்வி இருந்துச்சா இல்லையா எம்சிக்யூவில்? விளங்குதா சொல்றது? இப்போ 3 கேள்வி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. டேர்ம் எக்ஸாம் விட்டு போட்டுருங்க, ஃபைனல் தாண்டா எங்களுக்கு தேவை. ஃபைனலில் 3 கேள்வி வருதுன்னு தெரியுது. படிக்காமல் இருக்கிறதா? கட்டாயம் படிக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சர் 6வதோ அல்லது சில சந்தர்ப்பங்களில் 3வது போடுவாங்க, பொதுவாக 3வதுல வரதில்லை. சில சந்தர்ப்பங்களில் 8 அல்லது 9வது கேள்வியில் சின்ன பார்ட் கேள்வியாக வரலாம். 7வது கேள்வியில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படியோ பேப்பரில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்க போகுதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே படிக்காமல் இருக்கிறன்றது அதான் முட்டாள்தான். அதான் விளங்குதான் நான் சொல்கிறது. ஸோ பாஸ் பேப்பர் செய்கிறதுல முக்கியத்துவமும் இன்றைக்கி கொஞ்சம் விளங்கி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செல்ஃபாக செஞ்சு பார்க்குறது இதை விட பெட்டராகவும் இருக்கும் சரிதானே? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய 2021 22 23 பேப்பர் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க சரியா? ஸோ எங்களால் என்ன ஹெல்ப் பண்ணணுமோட அந்த ஹெல்ப் நாங்கள் என்ன செய்வோம், தந்துக்கிட்டு இருப்போம் சரியா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஒரு சில கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன். ஏன்னா நான் டார்கெட் பண்ணுறது என்கிட்ட தியரி கிளாஸ் வராக்களை தான் சரிதான். மற்ற ஆக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வரல. தியரி கிளாஸ் வாராக்களுக்கு அது சரியாக போயிட்டு சேரும் சரியா? நான் சொல்கிறது சரியாக போயிட்டு சேரும். ஏன்டா அந்தளவு டீப்பாக தான் சொல்லி கொடுக்குறது. ஓகே தானே? ஸோ நிறைய கேள்விகள் செய்துட்டோம். ஸோ இதோட சீரீஸ் அடுத்த பார்ட் வரும் அப்படின்னு எல்லாமே இல்லை. பார்ட் 1 பார்ட் 2 அரண்மனை மாதிரி நாங்கள் எடுக்கிறது இல்லை சரி? ஸோ இதோட பாஸ் பேப்பர் முடிஞ்சு. அதாவது பாஸ் பேப்பர்னால் கலவை பாடத்தில் எம்சிக்கு முடிஞ்சு. ஸ்ட்ரக்சர் நான் நேரடி கிளாஸில் மட்டும்தான் செய்வேன், ஆன்லைன் இல்லை. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் இருக்கடா, தேடி என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றா செய்து பாருங்கள். இது நிறைய கேள்வி எந்த பாடத்துக்கு வருதுன்னு பாருங்கள். இப்படி எல்லாம் சயின்ஸை படித்தா A இல்லை A+ என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஸோ ஒழுங்காக படிங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. எல்லாம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். விளங்கலைன்னா கேளுங்க, நான் திரும்ப சொல்லித்தரேன். ஓகே தானே? ரைட்.